கரிகால சோழன் காடுகளை எல்லாம் என்ன செய்யறாரு, வெட்டி விளை நிலங்களா மாற்றுறாரு. காடுகளை வெட்டி அப்ப விளை நிலங்களோட எண்ணிக்கை அதிகமாகறதுனால அங்க காவிரி ஆறு வந்து என்ன செய்யுது, வேஸ்டா கடல்ல கலக்குது. இதை பார்த்த கரிகால சோழன் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னோட விளைச்சலுக்காக காவிரியின் குறுக்கே கல்லணை என்ற ஒரு அணையை கட்டுறாரு. அந்த கல்லணைன்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்துல இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்ன, கல்லு தான். இந்த கல்லை வச்சே ஒரு அணை கட்டியிருக்காரு. அதோட சிறப்பு என்ன அப்படின்னா, அது இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அணை எது அப்படின்னா கல்லணை. உட்காரு. காவிரி ஆறு வந்து தண்ணி ஓடுதுல, ஓடும் பொழுது அதன் குறுக்காக என்ன செய்வாருன்னா பெரிய பெரிய பாறை துண்டுகளை போட்டுருவார். போட்டு ரொம்ப வருடங்கள் விட்டுருவாங்க. விட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யும், அந்த பாறையோட அழுத்தம் காரணமாக அது என்ன செய்யும், தண்ணி ஓட ஓட அந்த மண் அரிச்சுட்டு போகுமா, அப்ப அந்த பாறை என்ன செய்யும், கீழே 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 இறங்கிடும். அப்போ கொஞ்சம் வந்து அடித்தளத்தை சமப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வார், அதுக்கு மேலே பாறைகளை போடுவார். போட்டு அப்புறம் என்ன செய்வார், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவார். அந்த கற்களை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன செஞ்சிருக்காரு, இந்த கல்லணையை கட்டியிருக்காரு. கற்களால் கட்டப்பட்டதனால்தான் இந்த அணைக்கு கல்லணை என்ற பெயர். அந்த கல்லணை கட்டும் பொழுது இந்த கல்லணை மூலமாக 69,000 ஏக்கருக்கு நீர்ப்பாசன வசதிகள் செய்யக்கூடிய அளவுல இந்த கல்லணை கட்டப்பட்டுச்சு. சரியா? அந்த காலத்தில் நடந்ததை எப்படி இப்ப சொல்ல முடியும் அப்படின்னா, இன்றைக்கு நமக்கு செய்தித்தாள் இருக்கு, நியூஸ் பேப்பர் இருக்கு, இன்றைய நிகழ்வு நாளைய செய்தி ஆகிறது. அதே போலதான் முற்கால சோழர்களின் ஆட்சி காலத்துல நடைபெற்ற இந்த நிகழ்வுகளை எல்லாம் அப்ப இருக்கக்கூடிய கவிஞர்கள் புலவர்கள்லாம் எழுதி வச்சிருப்பாங்கல்ல. அப்படி பட்டினப்பாலை அப்படின்ற ஒரு நூல் இருக்கு. இந்த பட்டினப்பாளையின் ஆசிரியர் தான் உருத்திரம் கண்டனார். பட்டினப்பாளையின் ஆசிரியர் யாரு, கடியலூர் உருத்திரம் கண்டனார் அப்படின்ற ஒரு புலவர் பட்டினப்பாலை அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல்ல தான் சோழர்களோட ஆட்சி பகுதி என்ன, அவங்க எவ்வாறு ஆட்சி செஞ்சாங்க, அவங்க வந்து எவ்வாறு வணிக தொடர்புலாம் செஞ்சாங்க அப்படின்றத அந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில தான் நம்ம இதையெல்லாம் சொல்றோம். சரியா? சரிங்க சார்.